ஹாய் வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? கடவுள் அருளாளர் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேன். எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஆனால் அப்படித்தான் இருக்குது, என்ன பண்ணுறது. முடியாட்டிங்க கூட ரொம்ப முடியலைங்க. சுகர் வந்து 420க்கு வந்துடுச்சு. எப்போவுமே என்னுடைய 20 வருஷம் ஆகுது சுகர் வந்து. 20 வருஷத்து காலத்தில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு அதிகமாக எப்பவுமே வரல. ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் பார்க்கணும். பார்க்க மட்டும்னா ரொம்ப ப்ராப்ளம் தான் வந்துகிட்ருக்கோம். எதனால் வந்ததுன்னு தெரியல. டென்ஷன் 3 வருஷமாக நான் எதையுமே கண்டுக்கல. டெஸ்ட்டுக்கு இது எதுவுமே எடுக்கல. அதனால் அதிகமாகிடுச்சு. இதுக்கு ஏதோ ஒரு வழி பார்க்கணும். இப்போ என்ன வழி என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று பார்த்துட்டே ஆகணும். டாக்டர் சந்திக்கணும். இது எப்படி என்னென்னு புரியல. ஒன்றும் நம்பரெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டேன். டாக்டர் நம்பரெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். பார்க்கலாம். ஒருத்தருடைய மனுஷனுடைய இதுவும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குதுங்க. நம்ம நினைக்கிற ஒரு ஏக்கத்தோட ஒரு இது அது நடக்குமா அப்படிங்கிறத சாத்தியம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா கடவுள் நம்ம கைக்குள்ளேயே இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களே பார்க்கணும்ல. ஜென்ஜமே அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்குறேன். தூக்கமாக வருதுங்க. மாத்திரை போடாமையே தூக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ண நான் ஒன்றும் பண்ண முடியல. என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறேன். இதெல்லாம் முடியாத கட்டத்தில் தாங்க அந்த கோலம் போடுற. தயவு செஞ்சு லைக் கொடுத்துட்டு போங்க அந்த கோலத்துக்குள்ளே. ரொம்ப முடியல, இருந்தாலும் போட்டாகணும். யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை அப்படியே விட்டோம்னு வச்சுங்களேன், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் நான் கம்பல்சரி பண்ணியே தான் ஆகணும். என்ன பண்ணுறது, பண்ணாலும் போதும் அப்படின்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க. நம்ம அதுக்காக பின்வாங்கிட்டு போகக்கூடாது. முடியாத கட்டத்துலைங்க, ரொம்ப ரொம்ப முடியாத கட்டத்தில் ஒரு கோலம் மட்டும்தாங்க போட முடியும் காலையில். அதுக்கப்புறம் அந்த கோலத்தை வந்து கோலமும் மற்ற வீடியோ பேசி போடுறது எதுவுமே என்னால் முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம் எந்த விதத்தில் வண்டி விடுவாரோ என்னமோ ஒன்றும் தெரியல நம்மளுக்கு. சிவபெருமான காலை பிடிச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி காலை பிடிச்சி அழுதுன்னா தான் கொஞ்சம் நமக்கு இதாகும். ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், அதை ஒன்று நினச்சிட்டு போய்கிட்டு இருக்குதுங்க. ஒன்றும் பண்ண முடியல. கடவுள் என்ன சொல்லி இது விட்ருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன எங்கெங்கே போய் யாரும் இல்லை. எங்கே போனாலும் சரி தனியாக இருக்கிறதுனால எனக்கு இது ஒரு ஆசைங்க. இது மட்டும் இந்த கோலமாகட்டும் இல்லை நான் பேசுகிறதாகட்டும், நான் போய் சேர்ந்துட்டாலும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும்தான் நான் இதில் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடச்சின்னா அது போதும். வெற்றி என்ன கிடைக்குதுங்க, 10 பேர் பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா போதும். ஒரு சிலதெல்லாம் காமெடியெல்லாம் பண்ணி போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கோம். புதுசாக யாராவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன ஹெல்ப்பு. என்னுடைய ஆசை நிறைவேறணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார். சரி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ்.